அடுத்ததாக பாடசாலை பகுதியை உங்களுடைய கல்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகின்ற விருந்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு சமம் அளிக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத்தினை ஓடுவதற்காக இவரை கல்லூரி மாணவர் எம்என் முகமதை அழைக்கின்றார். இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி என்ற காரணத்தினால் அவசரமாக நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 26ஆம் தேதி வரை பாடசாலைகளில் காப்போத பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எமது பாடசாலை ஒரு பரீட்சை நிலையமாக செய்யப்பட்டது. எனவே பாடசாலைக்குள் எக்காரணமும் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் உருளைய முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 1957ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தினம் 69 வயதை கடத்திய இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்படும் போது அரசியல் முஸ்லீம் பெண்கள் பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கில் அது மாற்றம் பெற்று ஒரு கலவன் பாடசாலையாக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலையின் ஆரம்ப அதிபராக திருவாளர் கே சோமசுந்தரம் ஐயா அவர்கள் கடமையாற்றியிருக்கின்றார்கள். இந்த பாடசாலை தனது பல்வேறு பரிமாணங்களை எடுத்து தற்போது திருவண்ணாமலை நகரில் ஒரு தலை சிறந்த வன்னியர் பாடசாலையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் காப்போத்த உயர்தரத்தில் கணித விஞ்ஞான பிரிவை கற்பதற்காக வந்துள்ளிருக்கின்றார்கள். கணித விஞ்ஞான பிரிவை கற்று வைத்தியர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் முகாமையாளர்களாகவும் உருவாகி பல்வேறு மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு தனியான ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. பல்வேறு கிராமத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இயங்கி வருகின்றது. அந்த வகையில் எமது முஸ்லிம் சமூகத்தின் தேவையாக இருந்த அந்த நிலைமையினை இந்த பாடசாலை 2005ஆம் ஆண்டிலிருந்து செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2005ஆம் ஆண்டிலிருந்து விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடங்களிலும் குறிப்பிட்ட மாணவர்களை வைத்தியத்துறை மற்றும் பொறியியல் துறை மற்றும் கலைத்துறை, வர்த்தகத்துறை என்ற அனைத்து துறைகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மண்ணில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும், இன்னும் பல்வேறு பரிணாமங்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் அடுத்ததாக எமது அதிகார அதிதிகள் ஒருவரான கௌரவ அதிதி வலைகள் பணிப்பாளர் திரு எஸ் புகழேந்திரன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை பரிமாறி வருவார். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆயுத கல்லூரி முன்னிட்டு ஏற்படுகின்ற இந்த விசாரணைகளிலே தலைமையாக கொண்டிருந்த பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக உத்தியோகர்கள், இதுபோன்றோ பெற்றோர், தலைமையீர்கள் அதில் அனைவரையும் கொண்டிருந்தவராக உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு பாடசாலை என்பது பெற்றோர்கள் இருந்தாலும் அதிலே ஒன்றுக்கு போட்டியிட்டு வலையத்துக்கும் மாகாணத்துக்கும் பெறுகிற ஒரு பாடசாலை. எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு பிரதேச பாடசாலையாக உள்ள வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக கூறிக்கொள்ள வருகின்றேன். நன்றி. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. உண்மையிலே இஃப்தார் என்று சொல்லக்கூடியது ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு ஒரு மனிதன் நோன்பு நோற்றுவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் 2 சந்தோஷத்தை கொடுக்கிறான். அதில் ஒரு சந்தோஷம்தான் இஃப்தார் என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்வாக இருக்கிறது. இஃப்தார் என்று சொல்லுவது உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் வருடத்தில் ஒருவரை ரமதானுடைய மாதம் 9வது மாதமான ரமதான் மாதத்தில் வயது வந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த நோன்பை நோற்றுக் கொள்வார்கள். அதில் விதிவிலக்கம் செய்யப்பட்ட பெண்கள், நோயாளிகள் அனைவரையும் தவிர இந்த நோன்பை நோற்பது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதன் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உருவாக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எப்படி ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இவனுடைய வாழும் காலத்தில் இவனுக்கு தாராளமாக சாப்பிட முடியும், தாராளமாக குடிக்க முடியும், தாராளமாக தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியும், அன்பு மனைவியோடு சேர்ந்து வாழ முடியும். ஆனால் ஒரு மனிதன் நோன்பு நோற்றுவிட்டால் அவன் எப்படியான இறை அச்சத்துக்கு மத்தியில் ஆளாகி விடுகிறான் என்றால், கடுமையான பசியோடு இருக்கிறான், கடுமையான தாகத்தோடு இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டவர்களாக அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் திரு கே. குணநாதன் சார் அவர்களை பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அத்தோடு வளையக்கலை பணிப்பாளர் பூனேந்திரன் சார் அவர்கள் கௌரவ விருந்தினராக நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்து வளையக்கலை பணிமனையின் கணக்காளர் திரு எம். முகமது ரிஃபாத் சார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, மேலும் எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர்கள், ஏனைய பாடசாலையின் அதிபர்கள், உப அதிபர்கள், ஆசிரியர்கள், அதேபோல அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற ஞாபகங்கள் அது உரை விசுவாசிகளுக்கு பலனளிக்கிறது. அனுபவம் சொல்வதற்கு அமைவாக நாங்கள் பல்வேறுபட்ட இஃப்தார் நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலும் இந்த இஃப்தார் நிகழ்வு ஒரு விவாதா என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு இதை ஒரு வணக்கமாக, உரை வணக்கமாக அமைந்துள்ளோம். அந்த வகையில் அவர்களையும் மீது சொல்வாயாக என்று குறிப்பாக பிரார்த்திக்கின்ற அந்த 10 நாட்களும் சென்றுவிட்டது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள் அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், சகல ரட்சகனே என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்திக்கின்ற
நாளாக இந்த நாட்கள் அமைந்திருப்பதனால் அந்த பிரார்த்தனையிலே ஈடுபடுமாறு அனைவரையும் அன்புடன் நாங்கள் கொள்கிறோம். எங்களுடைய அதிதிகளையும் இந்த சபையிலே வந்திருந்து இந்த இஃப்தாரை எங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வருகிறோம்.